நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல. கல்வி அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஒரு ஆரோக்கியம் அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சொந்தமா வீடு அது ஒரு ஆசீர்வாதம். தேவையான அளவுக்கு ஒரு வாகனம், பைக்கோ காரோ சைக்கிளோ அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது ஒரு ஆசீர்வாதம். பல ஆசீர்வாதம் மனிதனுக்கு தேவை வாழ்நாள்ல. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தருகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்தோம், இப்ப எல்லாம் போச்சே, இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோமே. ஒரு காலத்துல நல்ல ஆசீர்வாதமா சந்தோஷமா இருந்தோம், இப்ப எல்லாம் போச்சே அப்படின்ற நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு, இப்ப இல்லை. இந்த ஆசீர்வாதத்துல மகிழ்ந்து இருந்தோம், இப்ப அது இல்லை. அது மாதிரி சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்க ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும், தங்கணுமான என்ன செய்யணும்? ஆண்டு சொல்றார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இதான் தங்கி இருக்கிறது. வந்துட்டு போறது ஒண்ணு இருக்கு, வந்துட்டு போயிடும். இந்த பறவைகள் சரணாலைன்னு இருக்கும் தெரியுமா? அந்த சீசனுக்கு பறவைகள் வரும், எல்லாம் வந்துட்டும்பாங்க. 2 மாசம் கழிச்சுன்னு எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி வரும் போகும். ஆசீர்வாதம் வருது போயிருது. அப்படி கஷ்டப்படுறீங்களா? நிறைய ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில ஆசீர்வாதம் தங்கும், நிலைத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சந்ததி ஆசீர்வதிப்பன்றார். அப்ப ஆசீர்வாதம் ஏன் தங்க மாட்டேங்குது? தங்கறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்றாரு, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீங்க நீதிமானா இருக்கணும். இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் நிலையா தங்கி இருக்கும். யார் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் நீதிமான்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஆண்டவரே, நான் அநீதியா செயல்பட்டுட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்து நீதியாய் வாழ அர்ப்பணிக்கும் போது இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம நீதிமான்கள்.